வணக்கம். தலைவன் ஒரு பூங்காவிற்குள் நுழைந்து செல்கிறான். அங்கே பல வண்ண பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த பூக்களை பார்க்கின்ற பொழுது அந்த பூக்களினுடைய நிறத்தாலும் அந்த பூக்களினுடைய அழகாலும் அந்த பூக்களினுடைய வாசத்தாலும் கவர்ச்சியாலும் நின்று மெய்மறந்து பார்க்கிறான். அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? இந்த பூக்கள் பார், எவ்வளவு அழகாக இருக்கின்றன. தலைவியினுடைய கண்களைப் போல இந்த பூக்கள் இருக்கின்றன பார் என்று அவனுடைய நெஞ்சம் சொன்னது. வடிவ ஒற்றுமையாலும் அழகினாலும் கவர்ச்சியாலும் அந்த கண்கள் அப்படி இருக்கின்றன என்று நெஞ்சம் சொன்னது. அது மட்டுமல்ல, மலர்கள் கூம்புதலும் மலர்தலும் கண் இமைகள் மூடுதலும் திறத்தலையும் போல இருக்கின்றன என்று நெஞ்சம் கூறியது. அவன் சொன்னான், அட முட்டாள் நெஞ்சமே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? இந்த பூக்கள் எல்லாம் வாடி போய்விடும். ஆனால் தலைவியின் முகத்திலே இருக்கக்கூடிய கண்கள் வாடுமா? இந்த மலர்கள் மலர்ந்த பொழுது இருக்கக்கூடிய மலர்ச்சியோட நாள் முழுக்க இருக்கும், எல்லா நாளும் இருக்கும். ஆனால் அந்த கண்கள் அப்படியல்ல. பலரும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த மலர்களும் என்னை மட்டுமே தனித்த பார்வையோடு பார்க்கக்கூடிய அந்த கண்களும் எப்படி ஒப்புமையாகும்? உனக்கு அறிவு இருந்தால் நீ இப்படி ஒப்புமை கூறுவாயா என்று அவன் கேட்டான். நலம் புனைந்து உரைத்தல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற குறள், மலர் காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று. மையாத்தல் என்றால் மயங்கி போதல் என்று பொருள். நல்ல தமிழ் சொல். நன்றி, வணக்கம்.